இன்னைக்கு வேதாக்குட்டியோட ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷன். மேடம் வந்து டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக ரெடி ஆயிட்டுருக்கோம். ஆக்சுவலா நான் வந்து ஸ்கூல் படிக்கிறச்ச ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கூட நான் வந்து குடுத்தது கிடையாது. இருந்தாலும் டான்ஸ்னாலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம் எனக்கு. டான்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். டான்ஸ், சாங்ஸ், மியூசிக்னாலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்டின்னா வந்து, மைண்ட் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கும்போதோ, ஒரு சேட் மொமெண்ட்ல நான் இருந்தாலுமே கூட, ஒரு நல்ல சாங்கோ, இல்ல ஒரு நல்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸோ பார்த்தாலே வந்து நான் ரொம்பவே ஆக்டிவ் ஆயிடுவேன். நான் எழுந்து ஆட ஆரம்பிச்சுருவேன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து மைண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும். ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். ஒரு எல்லாத்தையும் மறந்துட்டு, அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிக்கும். இருந்தாலும் எதையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணது கிடையாது. இம்ப்ளிமெண்ட் பண்ணதே கிடையாது. இந்த ஈவெண்ட் வந்து 4:00 வந்து வச்சிருந்தாங்க. ஆனா நாங்க போனது என்னமோ வந்து 5:30 எபோவ் ஆயிடுச்சுங்க. நாங்க தான் லேட்டா போறோமோ அப்படின்னு நெனச்சுட்டே போனோம். ஆனா வந்து நாங்க வர சமயத்துல தான் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாரி நம்ம லைஃப்ல வந்து நமக்கு ரொம்ப புடிச்ச விஷயத்த, தெரிஞ்ச விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம, எக்ஸிக்யூட் பண்ணாம போறதுக்காக நம்ம வந்து ஒரு குறையாவே இருக்கோம். ஆனா அந்த குறைய வந்து நான் வந்து TikTok மூலியமா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டேன். எனக்கு நானே ஆக்சுவலா. அதையுமே வந்து பிரைவேட்டா தான் வச்சிருக்கோம். ஸோ உங்களோட லைஃப்ல நீங்க வந்து உங்களுக்கு புடிச்ச விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணாம போன விஷயத்த வந்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பசங்கலாம் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்டேஜ் வந்து லைட்டிங் செட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா போட்டிருந்தாங்க. பாப்பாது வந்து ஒரு ஃபாதர் சாங் தான். ஸோ பாப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுமே அவள கூட்டிட்டு வந்தாச்சு. ஃபுட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோம் நாங்க.